நம்ம வீடியோவில் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் சப்ஜெக்டில் இருந்து 3rd யூனிட் டிஸ்கிரைபிங் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ரிக்ரெஷன் டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே க்ரியேட் ஆகக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி கார்லேஷன் டாபிக் பற்றி பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ கார்லேஷன் அப்படிங்கும்போது ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் கார்லேஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ரிக்ரெஷன் அப்படின்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது. ஓகேவா? இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக். இது என்ன பண்ணும் அப்படின்னா தட் ரிலேட்ஸ் எ டிபெண்டன்ட் வேரியபிள் டு ஒன் ஆர் மோர் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம டெஃபினிஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த கான்செப்ட் புரியும். ஓகேவா? அதாவது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இட் இஸ் அ வே டு ஃபைண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ் அண்ட் ப்ரிடிக்ட்ஸ் ஒன் பேஸ்ட் ஆன் அனதர். இட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் ஒன் திங் அஃபெக்ட்ஸ் அனதர். அதாவது ரிக்ரெஷன் கான்செப்ட் நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ணும். ஓகேவா? அதாவது ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்து வச்சுருப்பீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறது. ஓகேவா? அப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த டிபெண்ட் வேரியபிள் இண்டிபெண்ட் வேரியபிள் அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதனால தான் அதில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ வே டு ஃபைண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள் அண்ட் ப்ரிடிக்ட்ஸ் ஒன் பேஸ்ட் ஆன் அனதர். அது என்னொன்று வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இதை ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஓகேவா? சரி. ஸோ இதில் ரிக்ரெஷன் லைன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது ரிக்ரெஷன் லைனுங்கிறது ஒரு லைன். ஓகேவா? that best describes the behavior of a set of data. அதாவது நமக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாவோட பிஹேவியரை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு லைன். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணுன்னா இட்ஸ் அ லைன் that best fits the trend of a given data. ஓகேவா? நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. அதை வச்சு நம்ம என்னென்ன அடுத்து என்ன மாதிரி ட்ரெண்ட் போகும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த ரிக்ரெஷன் லைன் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த லைனோட யூசேஜ் தான் அடுத்த பேராகிராஃபில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு பாருங்கள். த பர்பஸ் ஆஃப் த லைன் இஸ் டு டிஸ்கிரைப் தி இன்டர்ரிலேஷன் ஆஃப் எ டிபெண்ட் வேரியபிள். அதாவது ஒய் வேரியபிள், ஒய் தான் நமக்கு டிபெண்ட் ஆகியிருக்கும் வித் ஒன் ஆர் மெனி இண்டிபெண்ட் வேரியபிள் எக்ஸ் வேரியபிள். ஸோ எக்ஸுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகேவா? By using the equation obtained from the regression line, an analyst can forecast future behaviors of the dependent variable by inputting different values for the independent ones. ஓகேவா? அதாவது ஒரு லைனை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ரிக்ரெஷன் லைனுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறோம். அந்த இக்குவேஷனை வச்சு ஒரு அனலிஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது ரெண்டு வேரியபிள் இருக்குல்ல, ஒன்று டிபெண்ட் இன்னொன்று இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ நம்ம வேரியஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா இண்டிபெண்ட்டுக்கு கொடுத்து டிபெண்ட் வேரியபிளோட பிஹேவியரை ஃப்யூச்சரில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரிக்ரெஷன் லைன் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள்லாம் வச்சு பார்த்தோன்னா இன்னுமே நமக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போதைக்கு ரிக்ரெஷன்னா என்ன, ரிக்ரெஷன் லைன்னா என்ன, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரிக்ரெஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் பேசிக் டைப்ஸ் ரெண்டு இருக்குது. ஒன்று சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன், இன்னொன்று மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன். சிம்பிளில் என்ன பண்ணுவோன்னா ஒரே ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள், அதாவது ஒரே ஒரு எக்ஸ் நம்ம எடுத்துக்குவோம் டு எக்ஸ்பிளைன் ஆர் ப்ரிடிக்ட் தட் அவுட்கம் ஆஃப் த டிபெண்ட் வேரியபிள் ஒய். அதே மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷனா இட் யூஸஸ் 2 or more இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ், அதாவது x1 x2 யூஸ் பண்ணி இல்லை அதுக்கு மேலே யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் டு ப்ரிடிக்ட் த அவுட்கம். ஓகேவா? சரி. இப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கலாம், எரர் இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரிடிக்ட் தானே பண்ணுறோம். அதை அப்சல்யூட்டாக அப்படி கரெக்டாக இருக்கணும்னு நமக்கு என்ன சொல்ல முடியாது, எப்போவுமே சொல்ல முடியாது. ஸோ அப்போ ப்ரிடிக்டிவ் எரர்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது ப்ரிடிக்டிவ் எரர்னா இட் ரெஃபர்ஸ் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரிடிக்டட் வேல்யூஸ் மேட் பை த மாடல் அண்ட் த ஆக்சுவல் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டா சயின்ஸில் ஏதோ ஒரு மாடல் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நிறைய என்ன இருக்குது, அதாவது நிறைய டெக்னிக்ஸ்லாம் வந்துடுச்சு. அப்படி தானே? ஸோ ப்ரிடிக்ட் பண்ணும்போது அது அந்த மாடல் ஒரு வேல்யூ கொடுக்கும். அட் த சேம் டைம் நமக்கு ஆக்சுவல் வேல்யூ ஒன்று கிடைக்கும்.
அப்படி கம்பேர் பண்ணும்போது அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ப்ரிடிக்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள், அதாவது க்ரீட்டிங் கார்டு எக்ஸாம்பிள் தான். அதாவது 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுறாங்க, கார்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் வந்து என்னது கார்ட்ஸ் வந்து ரிசீவ்ட் ஆகுது. ஓகேவா? இப்படி ரிசீவ் ஆகும்போது நம்ம வந்து இன்னொருத்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த ஃப்ரெண்டு வந்து ஓகே 11 கார்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு எத்தனை கார்ட்ஸ் ரிசீவ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படி ப்ரிடிக்ட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன வரலாம், எரர் வரலாம். ஏன்னா அவங்க ஆக்சுவலாக ரிசீவ் பண்ண போகிற கார்டு வந்து மேபி கம்மியாக இருக்கலாம், கூடலாம். ஸோ அதுதான் வந்து ப்ரிடிக்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது எக்ஸுங்கிறது சென்ட் பண்ணக்கூடிய கார்ட்ஸ், ஒய்ங்கிறது ரிசீவ் பண்ணக்கூடிய கார்ட்ஸ். ஸோ சென்ட் பண்ணக்கூடிய கார்டு வந்து என்னது, இண்டிபெண்ட் வேரியபிள். இது வந்து நமக்கு இண்டிபெண்ட், இது டிபெண்ட் வேரியபிள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த 5 ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து என்னது நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் சென்ட் பண்ணியிருப்பாங்க, ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம பாயிண்ட்ஸை கிராஃபில் மார்க் பண்ணும்போது நமக்கு ஒரு லைன் கிடைக்கும். அப்படின்னா ஸோ இந்த லைன் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிக்ரெஷன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் டாட்டாக வச்சுருக்கோம்ல, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து ப்ரிடிக்ட் பண்ண பாயிண்ட்டை வந்து ஒரு குட்டியாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டாட் இல்லாமல் ரவுண்டு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் நமக்கு வந்து எரர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டீவ் அப்படிங்கிற ஒருத்தரை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரு டயக்ராமு. இதில் நம்ம ப்ரிடிக்டிவ் எரர் வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சும்மா ஒன்று காட்டுறோம். ஆக்சுவல் வேல்யூக்கும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் ப்ரிடிக்டிவ் எரர். இதுலேயே வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது, டோட்டல் ப்ரிடிக்டிவ் எரர் அப்படின்னு இருக்குது. ஓகே, அதாவது மொத்தமாக நம்பர்ஸ், அதாவது இப்போ 5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த இன்புட்டெல்லாம் வச்சு நம்ம இப்போ கண்டுபிடிக்கும் போது நமக்கு ப்ரிடிக்டிவ் மொத்தமாக கண்டுபிடிப்போம், அது டோட்டல் ப்ரிடிக்டிவ் எரர்னு வரும். ஓகேவா? ஸோ அந்த டோட்டல் ப்ரிடிக்டிவ் எரரை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிச்ச இன்னொரு கான்செப்டுக்கு பேர் தான் லீஸ்ட் ஸ்கொயர் ரிக்ரெஷன் லைன். ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ரிக்ரெஷன்னா என்ன, அதுக்கப்புறம் ரிக்ரெஷன் லைனுன்னா என்ன, அதில் வரக்கூடிய டைப்ஸ், அதாவது நம்ம சிம்பிளான பேசிக் டைப்ஸ் தான் சொல்கிறோம். ஏன்னா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிக்ரெஷன் இருக்குது. நம்ம லீனியர் ரிக்ரெஷனில் 2 டைப்ஸ் இருக்குது, அதை மட்டும் இதில் சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்னென்னு, அடுத்தது ப்ரிடிக்டிவ் எரர்னால் என்ன அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லீஸ்ட் ஸ்கொயர் ரிக்ரெஷன் லைன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.